அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்திக்கு முன்வரக்கூடிய வாழ்த்தொழி, அதுல நாம கேட்டுக்கிட்ட செய்தி என்ன? கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒப்புரவாக்கினார். யார் கூட? தன் கூட. அதாவது ஒரு கட்டத்துல இந்த உலகத்துல இருந்து பிரிந்து போன ஜனங்கள், யாரிடம் இருந்து? கடவுளிடம் இருந்து பிரிந்து போன ஜனங்கள், அவர்களை அப்படியே விட்டு விடாம கடவுள் ஒரு காரியம் பண்ணாரு. அவர்களை ஒப்புரவாக்கணும், அதாவது நம்ம எல்லாரையும் ஒப்புரவாக்கணும் என்பதற்காக அவர் பயன்படுத்திக்கிட்ட ஒப்புரவின் சின்னம் இயேசு கிறிஸ்துவாகும். இப்போ இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஜனங்களும் அப்படின்னு சொல்லுகிற வேளையில, இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ மதத்தினர் இருக்கிறாங்க. அப்படின்னா கத்தோலிக்கர் தவிர்ந்த எல்லாரையும் கடவுள் தன்னோடு ஒப்புரவாக்க விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டா, கடவுளை பொறுத்த மட்டும் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். கடவுள் மதத்தை பார்ப்பது கிடையாது, கடவுள் மனிதத்தை தான் பார்க்கின்றார். இப்போ கடவுள் மனிதத்தை பார்க்கிறார் அப்படின்னா அவர் மனுஷர்களை பார்க்கின்றார். இந்த உலகத்துல அவர் படைத்தது மனிதர்களை, அவர் மதங்களை படைக்கல. அப்போ எதற்கு மதங்கள் அப்படின்னு நாம கேட்டுக்கலாம். இப்போ நாம நல்வழிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, அறிவுல சிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவை நாம கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வேணும். அந்த அறிவை நாம கற்றுக்கொள்வதற்கான இடமாக நம்முடைய பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த பாடசாலைகள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது மூன்றோ ஐந்தோ பத்தோ இருக்கின்றன. அது போன்று உலகத்தில் எத்தனையோ பாடசாலைகள் இருக்கின்றன. எதற்கு? அறிவை வளர்த்து கொள்வதற்கு. ஆனா பாருங்க, எந்த ஒரு பாடசாலையிலையும் 2 2 சேர்த்தால் 5 அப்படின்னு கத்துக் கொடுப்பது கிடையாது. எந்த ஒரு பாடசாலையிலும் சூரியன் வானில் எழுகின்ற பொழுது மேற்கு திசையில் எழுகிறது அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுப்பது கிடையாது. எந்த ஒரு பாடசாலையிலும் வெள்ளை நிறத்தை கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லி யாருமே கத்துக் கொடுப்பது கிடையாது. அப்போ பாடசாலைகள் எல்லாம் அறிவை கரெக்டாக கத்துக் கொடுப்பதற்காக இருக்கிறது அல்லவா? அது போன்றுதான் மதங்களும். மதங்கள் எல்லாம் நேரிய வாழ்வின் பாதையை கற்றுக் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னும் சொல்ல போனால், they are the institution to make us holy people. நாம எல்லாரும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக வாழுவதற்கு, தெய்வத்தை நோக்கி நாம் நகர்ந்து செல்வதற்கு, நம்மை இலகுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. அதற்காகத்தான் நாம சமயங்கள்ல இந்த மத சண்டைகள் வருகின்ற பொழுது ரொம்பவும் கவனமாக ஒரு காரியத்தை யோசிச்சுக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எந்த மதமும் உயர்ந்ததும் கிடையாது, எந்த மதமும் தாழ்ந்ததும் கிடையாது. ஏன்னா மதம் அப்படி என்பது கடவுள் உருவாக்கியது கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவதற்கு கிடையாது. மாறாக அவர் இந்த உலகத்திற்குள் வந்தது தன்னை போன்று எல்லாரும் நேசத்தோடு வாழுவதற்கு. அந்த நேச பாதையை எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக இயேசுவின் பாதையில் தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர்கள் ஒரு மதத்தை இயேசுவின் நாமத்தில் உருவாக்கினார்கள். அதை நாம் கத்தோலிக்க திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபை அப்படின்னு பின்பற்றுகிறோம். அப்போ இந்த கிறிஸ்தவ திருச்சபையாக இருக்கட்டும், ஏனைய மதங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் நம்ம எங்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.
அந்த கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்க வேண்டும். ஆதியில படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுளிடம் இருந்து பிரிந்து போனார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பிரிந்து போனார்கள். அப்படி பிரிந்து போனபடியால் ஆண்டவராகிய கடவுள் வேதனைப்பட்டார். அப்படி அவர் வேதனைப்பட்டு விட்டு இவர்கள் பிரிந்து போய்விட்டார்களே, சரி இவர்கள் தண்டிக்கப்படட்டும் அப்படின்னு அவர் விட்டு விடல்ல. இரக்கத்தோடு இறங்கி வந்தார். அவர் மனுஷனாக உருவெடுத்து இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்திற்குள் வந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும். அதனால் தான் இன்னைக்கு தெளிவாக நாம படிச்ச இந்த நற்செய்திக்கு முன் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னோடு நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள தகப்பன் ஆசைப்படுகின்றார். அதற்காகத்தான் அவர் அவரை அனுப்பி வைத்தார். ஆகவே நம்முடைய பணி என்ன தெரியுமா? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றுவது. அவர் கற்றுக் கொடுத்த வழிமுறை என்ன தெரியுமா? எல்லார் மீதும் நேசத்தை காண்பிப்பது, எல்லாருக்கும் இரக்கத்தை காண்பிப்பது, எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுப்பது. இது கிறிஸ்தவ மதம் மாத்திரம்தான் சொல்லுகின்ற தத்துவமா? எல்லா மதத்திலும் இருக்கிறது அல்லவா? எந்த மதம் வெறுப்பை கற்றுக் கொடுக்கிறது? எந்த மதம் துரோகியை துரோகித்து அவனுக்கு அநியாயம் பண்ணும்படி கற்றுக் கொடுக்கிறது? எந்த மதமும் கிடையாது. அப்படி சொல்லுவதற்கு எந்த மதமும் உருவாக்கப்படவில்லை. ஆகவே மதங்கள் என்பது நாம் அத்தனை பேரும் கடவுளை நோக்கி செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ். எப்படி பாடசாலைகள் நாம் சரியான அறிவை கற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் மதங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த மதங்கள் என்பது நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கணுமே தவிர ஒருவரிடமிருந்து ஒருவரை பிரித்து விடக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் கனடாவில் இருக்கக்கூடிய ஒருவரோடு அப்படி என்கின்ற நேரத்தில் வீடியோ கால் பேசிக்கொள்ளலாம். யூகேயில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அப்படி என்கின்ற வேளையில் இமெயில் அனுப்பி கொள்ளலாம். எல்லாம் நெட்வொர்க். அது போன்றுதான் நாம் இருக்க வேண்டும். எல்லா மதங்களும் நம்மை தொடர்பு படுத்துவதாக இருக்க வேண்டுமே ஒழிய நம்மை பிரிவுபடுத்துவதாக அமைந்து விடக்கூடாது. இதை சரியாக புரிந்து கொண்டு வாழ்வோமாக இருந்தால் நாம் தேடி அலையக்கூடிய அமைதி இருக்கிறதே, உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி அன்றாடம் திருப்பலியில் வேண்டிக் கொள்கிறோமே, அந்த அமைதியை நம்மிடமிருந்தே நாம் உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்குவோமாக இருந்தால் நம்முடைய உலகமும் நம்முடைய சமூகமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.